தமிழக அரசியலிலும் தமிழ் சினிமா ரசிகர்களிடையேயும் தற்போது அதிகம் பேசப்படும் பெயர் விஜய். திரையில் பல ஆண்டுகள் ரசிகர்களை கொண்டாட வைத்த விஜய் இப்போது அரசியல் களத்திலும் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்து வருகிறார். அவரது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்றாலே ரசிகர்களுக்கு அது ஒரு திருவிழா போலவே இருக்கும். ஆனால் இந்த முறை விஜயின் பிறந்த நாளை சுற்றி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களும் பல கேள்விகளை எழுப்பி வருகின்றன. அதற்கு முக்கிய காரணம் நடிகை கிருஷா வெளியிட்டதாக கூறப்படும் ஒரு புகைப்படம். விஜய் கேக் வெட்டுவது போல இருக்கும் அந்த புகைப்படம் ஒரு சாதாரண பிறந்தநாள் வாழ்த்து புகைப்படமாக இல்லாமல் இணையத்தில் பல்வேறு விவாதங்களுக்கு காரணமாக மாறியுள்ளது. விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த த்ரிஷா, எல்லாவற்றையும் அர்த்தம் மிகுந்ததாக்கும் அந்த நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டதாக தகவல்கள் பரவின. இந்த ஒரு வரி ரசிகர்களிடையே பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் கேள்விகளையும் உருவாக்கியது. ஏனென்றால் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் இணைந்து நடித்த படங்கள் ரசிகர்களிடம் எப்போதும் தனி வரவேற்பை பெற்றவை. அவர்களின் திரை கெமிஸ்ட்ரி, பாடல்கள், காட்சிகள் என அனைத்திற்கும் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் ஒரு தனி இடம் இருக்கிறது. அதனால் த்ரிஷா வெளியிட்டதாக கூறப்படும் இந்த பிறந்த நாள் வாழ்த்து பதிவு சாதாரணமாக கடந்து போகாமல் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வைரலானது. அந்த புகைப்படத்தில் விலை வழக்கமான உடையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு உடையில் இருப்பது போல தெரிகிறது. அவர் முன்பாக கேக் வைக்கப்பட்டிருக்கிறது. கேக் வெட்டும் தருணம் போலவும் அந்த காட்சி அமைந்துள்ளது. புகைப்படம் அழகாக இருந்தாலும் அதில் இருக்கும் சில விஷயங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தன. முதலில் எழுந்த கேள்வி, இது உண்மையான புகைப்படமா அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட படமா? இன்றைய காலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஒரு புகைப்படத்தை பார்த்தவுடன் அது உண்மையா செயற்கையாக உருவாக்கப்பட்டதா என்பதை கூட கண்டுபிடிப்பது சில நேரங்களில் கடினமாகிவிடுகிறது. அந்த வகையில் இந்த புகைப்படமும் பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இது நிச்சயம் உண்மையான புகைப்படம்தான், விஜய் மற்றும் த்ரிஷா ஒரு தனிப்பட்ட தருணத்தில் எடுத்திருக்கலாம் என்று கூறி வருகின்றனர். மற்றொரு தரப்பினர் புகைப்படத்தில் இருக்கும் முக அமைப்பு, ஒளி, பின்னணி, உடை ஆகியவற்றை பார்த்தால் இது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் என்று விவாதித்து வருகின்றனர். இன்னும் சிலர் இது புதிய புகைப்படம் இல்லை என்றும் கூறுகின்றனர். இது பழைய புகைப்படமாக இருக்கலாம், 2024 எடுத்த புகைப்படமாக இருக்கலாம், முன்பு எங்கோ எடுத்த காட்சியை இப்போது வெளியிட்டிருக்கலாம் என்று பல்வேறு கருத்துகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. ஆனால் இந்த விவாதத்தில் மேலும் ஒரு விஷயம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த புகைப்படத்தில் இருப்பதாக கூறப்படும் செல்போன். சில இணையவாசிகள் அந்த செல்போன் மாடல் 2025 ஆண்டு வெளியானது போல இருப்பதாக கூறுகின்றனர். அப்படியென்றால் அது பழைய புகைப்படம் எப்படி ஆக முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது. இதனால் இது பழைய படம் என்ற கருத்திற்கும் இது புதிய படம் என்ற கருத்திற்கும் இடையே பெரிய விவாதம் உருவாகியுள்ளது. ஆனால் இதுவரை த்ரிஷா தரப்பிலிருந்தோ விஜய் தரப்பிலிருந்தோ இந்த புகைப்படத்தின் உண்மைத்தன்மை குறித்து எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. அதுவே இந்த விவாதத்தை இன்னும் அதிகப்படுத்தி வருகிறது. பொதுவாக ஒரு பிரபலத்தின் பிறந்தநாள் வாழ்த்து பதிவு என்றால் ரசிகர்கள் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த முறை ஒரு புகைப்படம் மட்டும் இணையத்தில் இத்தனை கேள்விகளை உருவாக்கியுள்ளது. அதிலும் அந்த புகைப்படத்தில் இருக்கும் கேக் கூட தனி விவாதமாக மாறியுள்ளது. ஆம், விஜய் முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் கேக் குறித்தும் கூட இணையவாசிகள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டனர். அந்த கேக் இத்தாலிய இனிப்பு வகையான டாரமிசு ஸ்டைல் கேக்காக இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். மேலும் மேசையில் சிறிய கேக்குகளும் ஸ்ட்ராபெரி மற்றும் மேங்கோ ஃபிளேவரில் இருக்கும் பெரிய கேக்குகளும் இருப்பதாக ரசிகர்கள் கவனித்துள்ளனர். இந்த வகை கேக்குகள் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பிரபலமான பேக்கரியில் கிடைக்கும் என்றும் சில தகவல்கள் இணையத்தில் பரவி வருகின்றன. அப்படியென்றால் அந்த கேக் சென்னை வந்தது எப்படி? யார் அதை ஆர்டர் செய்தார்கள்? அது உண்மையில் ஹைதராபாத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதா அல்லது வேறு ஒரு இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படமா என்ற கேள்விகளும் தற்போது எழுந்துள்ளன. ஒரு புகைப்படம், ஒரு வாழ்த்து வரி, ஒரு கேக், இவை மூன்றும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. விஜயின் பிறந்த நாள் கடந்த ஜூன் 22 ரசிகர்களால் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டதாக கூறப்படுகிறது. பல இடங்களில் நலத்திட்ட உதவிகள், உணவு வழங்குதல், இரத்த தான முகாம்கள், பொதுமக்களுக்கு உதவிகள் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியானது. அதே நேரத்தில் சில துயர சம்பவங்களை மனதில் வைத்து விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை மிகவும் எளிமையாக வைத்துக் கொண்டதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன. அந்த சூழ்நிலையில் த்ரிஷாவின் இந்த பதிவு ரசிகர்களின் கவனத்தை இன்னும் அதிகமாக ஈர்த்தது.
விஜய் மற்றும் த்ரிஷா இருவரின் பெயர்களும் இணையத்தில் ஒன்றாக பேசப்படுவது இது முதல் முறையல்ல. அவர்கள் இணைந்து நடித்த படங்கள், ரசிகர்களின் விருப்பமான பாடல்கள், அவர்களின் நட்பு குறித்த வெளியான பல தகவல்கள் என ஒவ்வொரு முறையும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக வருகிறது. ஆனால் இந்த முறை விவாதம் வெறும் ரசிகர் உற்சாகத்தை தாண்டி புகைப்படத்தின் உண்மைத்தன்மை வரை சென்றுள்ளது. ஒரு தரப்பு இதில் தவறு எதுவும் இல்லை, இது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மட்டுமே என்று கூறுகிறது. மற்றொரு தரப்பு இந்த புகைப்படம் எப்போது எடுக்கப்பட்டது, எங்கே எடுக்கப்பட்டது, ஏன் இப்போது வெளியிடப்பட்டது என்று கேள்வி எழுப்புகிறது. இணைய உலகத்தில் ஒரு தகவல் பரவ தொடங்கிவிட்டால் அதற்கு பல கோணங்களில் விளக்கங்கள் வருவது இயல்புதான். ஆனால் உண்மை என்ன என்பதை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வ தகவல் அவசியம். தற்போது வரை இந்த புகைப்படம் உண்மையா, ஏஐ உருவாக்கமா, பழைய புகைப்படமா, புதிய புகைப்படமா என்ற கேள்விக்கு தெளிவான பதில் இல்லை. அதேபோல் கேக் பற்றிய விவாதங்களுக்கும் உறுதியான ஆதாரம் இல்லை. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை உடனடியாக உண்மை என்று நம்பாமல் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியாகும் வரை காத்திருப்பதே சரியான அணுகுமுறை. விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சுற்றி உருவான இந்த புகைப்பட சர்ச்சை எங்கே முடியும்? த்ரிஷா இது குறித்து விளக்கம் அளிப்பாரா? விஜய் தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் வருமா, அல்லது இது ரசிகர்களின் இணைய விவாதமாகவே முடிந்து விடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த புகைப்படம் உண்மையானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டதாக தோன்றுகிறதா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.